இப்போ 3 டீமும் ஆடி முடிச்சிட்டாங்க. 3 டீமுக்கும் கொடுக்கப்பட்ட டைம் வந்து 35 மினிட்ஸ். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 35 மினிட்ஸ் தான் இவங்க கால்குலேட் பண்ணி முடிக்கணும். கால்குலேட் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சி டீம் தான் சொன்னாங்க. அதாவது சபரி அரோரா டீம் இருக்குல்ல, அந்த டீம் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அவங்க சொல்லி முடிச்சோடனே அவங்களுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. அவங்க போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேலே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த டீம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டீம் சொன்னாங்க. யார்? திவ்யா கானா வினோத் டீம் சொன்னாங்க. அவங்க போய் ஆடிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதில் திவ்யாவுக்கு வந்து ஃபுல்லாகவே போடுற மாதிரி ட்ரெஸ் ரொம்ப கஷ்டமான காஸ்ட்யூம். பார்வதிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான காஸ்ட்யூம் கொடுத்துருந்தாங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ராவாக ஈஸியாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களும் போட்டுட்டு ஆடிட்டு வந்துட்டாங்க. 3ஆவதாக போனது வந்து பார்வதி கமருதீன் டீம். அவங்களும் போயிட்டு ஈஸியாக இப்போ கனியக்காக்கும் கொஞ்சம் ஃபுல்லாகவே போடுற மாதிரிப்பட்ட காஸ்ட்யூம் தான் நான் நினைக்கிறேன். போட்டு அவங்களும் ஆடி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பிக் பாஸ் இப்போ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சி டீம், அதாவது சபரி அரோரா டீம் இருக்குல்ல, அவங்க வந்து 28 மினிட்ஸ் 53 செகண்ட்ஸில் பெல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இவங்க திவ்யா கானா வினோத் டீம், அவங்க வந்து 36 மினிட்ஸ் 18 செகண்ட்ஸில் பெல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் தேர்டு வந்து பார்வதி கமருதீன் டீம், அவங்க வந்து 39 மினிட்ஸ் 57 செகண்ட்ஸில் பெல் அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க திவ்யா கானா வினோத் டீமுக்கு வந்து கிட்டத்தட்ட வெறும் 1 நிமிஷம் 18 செகண்ட் தான் வித்தியாசம். அமித்தும் கானா வினோத்தும் தான் 2 பேரும் தான் ஃபுல்லாக பண்ணது. அப்போது அமித்தும் கானா வினோத்தும் ஐயோ அது என்ன நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரவாயில்ல, ஏற்கனவே நல்லா தானே 2 பேரும் பண்ணியிருக்காங்க, மற்றவங்க எல்லாத்தோட இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்களே, இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஸோ இவங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் இப்போ கொடுத்துட்டாரு. இப்போ அன்றாட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சபரி விக்ரம் எல்லாம் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வின் பண்ணாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா அவங்கெல்லாம் கற்கால மனிதர்கள் தானே, அப்போ கிளாக்கே கிடையாதுல்ல, அதனால தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வினோதனா வந்து சும்மா சன்னை பார்த்தே கரெக்டாக டைம் சொல்லுவார். இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், மத்தியானம் 1 மணிக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து கால்குலேஷன். பட் நல்ல ஒரு ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணாங்க. அமித் அண்ட் கானா வினோதனா 2 பேத்துக்கும் தான் இந்த இது போய் சேரும். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.